இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் வாழுகின்ற இந்த நவீன உலகத்தில் இன்றைக்கு வச்சுக்கோங்களேன், தனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன், எல்லாம் எனக்கு கீழே தான், எல்லாரும் என்னை வணங்கணும், மதிக்கணும், என்னை என்ன பண்ணணும், என்னை மதிப்பாக நடத்தணும். இந்த எண்ணங்கள் நம்மளை பலருக்கு ஒரு ஒரு வியாதின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஒரு வியாதி போல கூடவே இருந்துக்கிட்டு இருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு மீட்டிங்கில் சொன்னார், நல்ல செய்தி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். சொன்ன விஷயம், நான் பெரியவன், நான் சிறந்தவன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறது தப்பு கிடையாது. நான் நல்லவன் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் தப்புக்குது. ஆனால் நான் தான் நல்லவன் அப்படி என்ற அந்த நிலை தவறு என்று சொன்னார். அவருடைய அகரம் ஃபவுண்டேஷனில் ஒரு மீட்டிங் நடந்தது. ஒரு ஃபேஸ்புக் தான் பார்த்தேன். அப்போ அவர் பேசுகிற பேச்சு, நான் நல்லவன், நல்லது செய்கிறேன் என்று நான் சொல்லிக்கிற தப்பு இல்லை, செய்கிறேன், சொல்கிறேன். ஆனால் நான் தான் செய்கிறேன் இல்லையா, நான் தான் சிறந்தவன், வேற எவனும் கிடையாது என்ற இந்த அகம்பாவம் கூடாது. மனுஷனுக்கு ஒரு தாழ்ச்சி வேணும் இல்லையா, நமக்கு மேலே இருக்காங்க, அதை அப்படி யோசிக்கணும். சாதாரண ஆள் ஔவையார் சொல்லுவார், ஔவையார் சொல்லுவார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவார். நம்மக்கிட்ட இருக்கிறது கொஞ்சம், இன்னும் கிடக்குதுங்க கட்சிக்குமா, அது உனக்கு தெரியலங்கிறதுக்காக அந்த மாதிரி இல்லைன்னு ஆயிடாது. இந்த கருத்தை தான் இன்னைக்கு தியானிக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஏன்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்கு தாழ்ச்சி முக்கியம், மிக மிக முக்கியம். அப்படி தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்கள் தான் உயர்த்தப்படுவார்னு ஏசப்பா சொல்லியிருக்கார். எவன் தன்னை தாழ்த்துறான் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்தணும்னு தாழ்த்தப்படுவான். 2 பேரும் கோயிலுக்கு வேண்ட போறாங்க, ஜபம் பண்ண போறாங்க. ஏசப்பட உண்மை இது சொல்ல போகிறாங்க. பணக்காரன் என்ன பண்ணுறான், எல்லாம் கோயில் உள்ளே போய் நின்றுக்கிட்டு, இப்போ எடுத்து நின்றுக்கிட்டு, ஆண்டவரே நான் உனக்கு என்னுடைய காணிக்கு என்னுடைய வருமானத்தை இதை கொடுக்குறேன், அதை இவ்வளோலாம் செய்கிறேன், என்னை மட்டும் ஆசீர்வதிங்க. அதெல்லாம் பாருங்க, பிச்சைக்கார பையன் அவன் என்னத்து என்று தன்னை ஆண்டவர் முன்பாக அளந்து விட்டுறாரு. அப்படி சொல்லலாம், அளந்து விட்டுறாரு. அந்த ஏழை குடியானவன் கோயில் உள்ளே கூட வரல, வெளியே வாசல் நின்றுக்கிட்டு ஆண்டவரை அண்ணாந்து பார்க்க கூட தயங்கி தன் மார்பில் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே பாவி என் மேலே இறக்க வைங்க ஐயா வேண்டார். யாருடைய வேண்டுதல் ஆண்டவருடைய பாதத்துக்கு போகும், அந்த ஏழையின் ஜபம் தான் ஆண்டவர்கிட்ட போய் சேரும் இல்லையா. நீ உன்னை பற்றி பெருமை பார்க்க ஆண்டவருக்கு ஏற்புடைய காரியமாகாது. அதனால் நீ என்னதான் நீ மெத்த படிச்சிருந்தாலும், என்னதான் நீ பெரிய நபராக இருந்தாலும், அது தாழ்ச்சி வேணும். சாக்ரட்டிஸ் கேள்விப்பட்டிருக்கும், மிக பெரும் ஞானின்னு சொல்கிறாங்களே அவர். அவர் சாக்ரட்டிஸ் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே அவரை பற்றி நிறைய பேச்சு பரவலாக இருக்கும்ல. இந்த உலகின் மிகச்சிறந்த ஞானி யார், உலகத்தில் அனைத்தும் தெரிந்தவர் யார், மிகச்சிறந்த கருத்துக்களை கூறக்கூடியவர் யார், சாக்ரட்டிஸ் என்று அவரை பெருமைப்படுத்தி பேசுறார். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சாக்ரட்டிஸ் நேரில் பார்த்து பேசுகிறாரு. ஐயா, உங்களுக்கு சொல்றது, உங்களுக்குலாம் எல்லாம் தெரியுமோ, உங்களுக்கு ஞானி மேதாவி அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்களே ஐயா, அது உண்மைதானா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தை, எனக்கு சொல்றது, எனக்கு தெரிந்த ஒன்று, எனக்கு எது தெரியுமா தெரியும்,
எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இந்த பதில் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் சொல்றாங்களே என்று அந்த நபர் கேட்கிறார். அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தை, எனக்கு என்ன தெரியும்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும் என்று சொன்னார். ஞானிகள் தான் இருப்பாங்க. ஏனென்றால் நமக்கு தெரியும். ஆஹோ, தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார் இல்லையா, மிக பெரும் விஞ்ஞானி, பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர். அவரால் தான் அது வெளிச்சத்தில் வந்து படிக்கிறோம் நாம் இன்னைக்கு. அவர் என்ன பண்ண, தன்னுடைய ஆய்வகத்தில் 2 பூனை வளர்த்தார், பூனைக்குட்டிகளை வளர்த்தார். ஒரு பெரிய பூனை, ஒரு சின்ன பூனை, 2 பூனை வளர்த்தார். அது என்ன பண்ணும், அவர் கூடவே மகிழ்ச்சியாக நண்பர்கள் போல கூடவே ஓடும், ஓடியாரும், ஆட்டம் போடும், அங்கே அவருடைய அறையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணுவார், முக்கியமாக ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது, ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த பூனைக்கு என்ன பண்ணும், கதவுல நின்றுட்டு கதவு அப்படியே சுரண்டும் சுரண்டும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஐயோ என்ன அது, போய் திறந்து விடுவார். சரி போ, திரும்பி சொல்லணும், வெளியே போகுது. இது அவருக்கு தொந்தரவாக இருந்துச்சு. என்ன அந்த பூனைங்க, சரி அவங்களுக்கு கதவு திறந்து கொடுத்தா மெயின் வேலையாக நமக்கு போச்சு, ஈஸியாக பண்ண. அவர் என்ன பண்ணுறாரு, கதவில் பெரிய பூனை போகிறதுக்காக ஒரு பெரிய ஓட்டை போட்டார், சின்ன பூனை போகிறதுக்கு சின்ன ஓட்டை போட்டார், போட்டு உட்காந்துட்டார். என்ன பண்ணுச்சு, அந்த பெரிய பூனை பெரிய ஓட்டில் அந்த மாதிரி போகுது வருது, அது மகிழ்ச்சி. அது சின்ன குட்டி பூனை சின்ன ஓட்டலில் போது வருது, அது மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது. எடிசன் அவர் மகிழ்ச்சி, அவர் வேலையை பார்த்தா அவர் ஆராய்ச்சியில் அவர் இருக்கார். மிக பெரும் மெத்த படித்த மேதாவி அந்த பெரிய ஓட்டையிலேயே 2 பூனையும் போகணும்னு தெரியாம போச்சு அவருக்கு. புரியுதுங்களா? அந்த பெரிய ஓட்டையிலே 2 பூனையும் போகும்ல, பெருசும் போவோம் சின்னதும் போகும்ல. ஏன் சொல்றேன்னா, என்னதான் நம்ம மெத்த பெரிய அறிஞர் இருந்தாலும் நமக்கும் ஒன்றும் தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் சும்மா உதாரணம் சொல்ல பார்த்தீங்களா இருக்குது. எனவே நாம் தாட்சியின் உருவமாக வாழணும். நான் மிக முக்கியமானது தான். இன்றைக்கு நற்செய்தி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு திருமுழுக்கு யோவான்ட்ட பரிசு என்ன பண்ணுறாங்க, சில பேர் வந்து கேட்குறாங்க. பரிசு என்ன சில குரு இது திருமுழுக்கு யோவான்ட்ட ஆள் அனுப்பிச்சு நீங்கள் யாரை விசாரிக்க சொல்கிறாங்க. வராங்க, ஐயா திருமுழுக்கு யோவானே நீங்கள் யார், நீங்கள் மெஸ்ஸியாவா, எலியாவா, இல்லை இறைவாக்கினரா, தான் சொல்லுங்க என்று கேட்கிறார். சொல்லுவார், நான் மெஸ்ஸியா கிடையாது, நான் மெஸ்ஸியா நல்லா கேட்டுக்குங்க, சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் அங்கே இருந்து வச்சுக்கிறேன், நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்லியிருப்பேன். ஆமான்னு திருமுழுக்கு யோவான் நான் தான் மெஸ்ஸியான்னு இப்படி மண்டையை ஆட்டிருந்தாருன்னா அவருக்கு கிடைக்கின்ற என்னென்ன உண்மையா இல்லையா? நான் தான் மெஸ்ஸியான்னு சொல்லிதான் வச்சிங்களேன். அவர் சொல்ல பாருங்க, நான் மெஸ்ஸியா அல்ல, நான் எலியா அல்ல, நான் இறைவாக்கனும் கிடையாது, இதோ உங்களுக்குள் மெஸ்ஸியா நிற்கிறாரு, உங்களுக்குள்ள மெஸ்ஸியா நிற்கிறாரு. அவர் நீங்க அடையாளம் கண்டுக்குங்க, அடையாளம் கண்டுக்குங்க. அவருடைய மிதியடி வார செருப்புடைய அந்த அந்த வார அவுக்க கூட, அந்த கயிற்று அவுக்க கூட எனக்கு தகுதி கிடையாது. நான் அவருக்கான வழியை ஆயத்தம் செய்கிறேன். அவருக்காக எனக்கு வழி வராது. அவருக்காக என்ன பண்ண, மக்களை நான் தயார்படுத்துறேன். அவருக்கு இதுதான் தாட்சி சகோதரர்களே, இதுதான் தாட்சி. நீ படிச்சுட்டா ஒன்றும். ஒரு இந்திய ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் என்ன பண்ணாராம், கடவுளை பற்றி சொன்னாராம். என்னுடைய ஆய்வகத்தில் நான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல. எப்படிப்பட்ட ஒரு அகங்காரம் பாருங்க. நான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு விஞ்ஞானி அவர். ஆம்ஸ்ட்ராங் ஆல்டர் நிலாவுக்கு போனாங்க இல்லையா, நிலாவில் நின்றுக்கிட்டு இந்த உலகத்தை பார்க்குறாங்க. இந்த உலகம் அவ்வளோ அழகா, அங்கே சென்று ஆண்டவரை போற்றுகிறார். கடவுளே முது படைப்பு எவ்வளவு அழகா இருக்குது. அவரும் விஞ்ஞானி தான். ஆணவம் கொள்ளக்கூடாது, நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. நமக்கும் தெரிய நிறைய இருக்குது. கற்றது
கைமண் அளவு, கல்லாத உலக அளவு. இங்கே பாருங்க, கேட்குறாங்க பாருங்க, திருமுருகாவன்ட்ட நீங்கள் மெஸ்ஸியா, இவன் ஆமா நான் மெஸ்ஸியான்னு சொல்லியிருந்தாருன்னா அவர் யோசிச்சு பாருங்க, நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் மெஸ்ஸியா அல்ல. அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி கிடையாது. நானும் தண்ணியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்குறேன். அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். வருகிறவர் வரப்போவர் என்னை விட பெரியவர். அவருடைய தாழ்ச்சியை பாருங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லை. வருகிறவர் என்னை விட பெரியவர். சகோதரர்களே, இவரை முன்னிட்டு, திருமுழுக்கு முன்னிட்டு தான் ஏசப்பா சொல்லுவாரு, திருமுழுக்கு யோவானை போல இனி ஒரு பறக்க போவது கிடையாதுன்னு சொல்லுவார். ஏன்? தாழ்ச்சி. தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார். அன்றைய இயேசுவுடைய வார்த்தை. திருமுழுக்கு சொல்ற பாருங்க, உங்கள் மத்தியில் நிற்கிறாரு. அவரை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். உங்கள் மத்தியில் மெஸ்ஸியா நிற்கிறார். இதே தான் நட்சத்திர யோவானு சொல்றது பாருங்க. இந்த முதல் வாசகம் பாருங்க. இன்னைக்கு முதல் வாசகம் எந்த வரலாற்று பின்னாடி அந்த வாசகம் வருதுன்னா, முதல் நூற்றாண்டுல இயேசப்பாவை பற்றிய நிறைய தப்பறை கொள்கைகள் வந்துச்சு. தப்பறை கொள்கைகள் எப்படின்னா, இயேசப்பாவுடைய மறைவுக்கு பிறகு ஒரு கொள்கை மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. அதுக்கு பேர் ஞானவாத கொள்கைன்னு சொல்லுவார்கள். அந்த கொள்கையை பரப்பி அந்த பெரும் புண்ணியவான் பேர்னு தெரியுமா? செரிந்தூஸ். என்ன பண்ணுறாரு, இயேசப்பா பற்றிய ஒரு மாபெரும் மறையுண்மையை சொல்கிறார். எப்படின்னா, அவர் திருமுழுக்கு பெற்றதிலிருந்து, அது 30 வயசுக்கு 30ஆம் வயசு திருமுழுக்கு பெற்றார். அப்பிலிருந்து அவர் நமக்காக பாடுபட்டு இறந்தார் இல்லையா, அது வரைக்கும், அந்த 3 ஆண்டுகள், அது வரைக்கும் அவர் மெஸ்ஸியா. அவர் திருமுழுக்கு பெற்றதிலிருந்து அவர் எப்போ நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்தாரோ அது வரைக்கும் தான் அவர் மெஸ்ஸியா. அதுக்கு முன்னாடி ஒரு மெஸ்ஸியே கிடையாது என்று இந்த தப்பிறை கொள்கையை என்ன பண்ணுறார் அவர் அந்த முதல் நூற்றாண்டில் மக்கள் மத்தியில் பரப்புகிறார். இதற்கு பதிலைத்தான் யோவான் முதல் வாசகம் சொல்றது பாருங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை பாருங்க பார்ப்போம். இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? ஏசப்பா மெஸ்ஸியா கிடையாது, மனுஷன் தான் என்று சொன்னா நீ பொய்யன். நீ பவுல் சொல்வார் இல்லையா, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் எல்லோருமே இயேசு கிறிஸ்து ஆண்டவரான எல்லா நாமும் அறிக்கை. அவர் ஆண்டவர், மெஸ்ஸியா, கடவுளுடைய பிள்ளை, நம்மை மீட்க வந்த இறைவன். அப்படி இயேசப்பாவை எவன் ஒரு மறுதளிக்கிறான் அவன் பொய்யன். அப்படிதானே முதல் வரியாதான். இயேசு மெஸ்ஸியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? அவன் தான் பொய்யன். தந்தையும் மகனையும் மறுப்போர் தாம் எதிர் கிறிஸ்து. அப்ப என்ன பண்ணாங்க? தந்தையை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு மெஸ்ஸியான்னு ஏத்துக்கல. இயேசு ஒதுக்குனாங்க, யாவே ஆண்டவரை அவங்க மகிமைப்படுத்தினாங்க. சொல்ற பாருங்க பார்ப்போம். மகனை மறுதலிப்போர் தந்தையையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது என்றால் அந்த வார்த்தை தான் மனுஷன் முகத்தில் பிறந்திருக்காரு. வார்த்தை மனு உருவானார். யோவான் 1:14. அப்போ நான் அப்பா மட்டும் வணங்குறேன், இவரு மெஸ்ஸியான்னு சொன்னா நீங்கள் பொய்யர்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையையும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சகோதரர்களே, இன்றைக்கு நமக்கான ஒரு பகுதி பாருங்க. இன்னைக்கு யோவான் சொல்றாரு, தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்து இல்லையா செய்திகள் ஆண்டவர் பற்றின விசுவாசம் உங்கள் உள்ளத்திலே என்ன பண்ணும்? நிலைத்திருக்கட்டும். இயேசு ஆண்டவர் நம்புறீங்க, கண்டங்க சொல்லுவான். கண்டம் தப்பறை வரலையா, சரி அந்த நிறைய வருவாங்க, வருவாங்க. இது இல்லை, இது இப்படி, இது அப்படி வரத்தான் செய்வார்கள்.
என்ன வந்தாலும் சரி, தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தவை உங்கள் உள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தவை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனோடும் தந்தையோடும் இணைஞ்சிருப்பீங்க. நீங்க அவரே நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அந்த வாக்குறுதி நிலை வாழ்வினை பற்றியதாகும். எனவே நமக்கு நம்முடைய ஆன்மா ஈடேற்றம் பெற வேண்டுமா, நிலை வாழ்வினை பெற வேண்டுமா, இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என வாயால் அறிக்கையிட்டு விசுவாசிக்கிறோம். இந்த உலகத்தில் பாருங்க பார்ப்போம், உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு உங்களுக்கு அதை எழுதியிருக்கிறேன். யோவான் சொல்ற பாருங்க. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி, அப்பவல்ல இப்பயும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, எத்தனையோ பேர் நான் தான் கடவுள் எங்க பார்த்தாலும் யோ நம்ம என்னத்த நம்ம சொல்றது. ஒரு ஒரு சமூக வலைதளத்தை பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தா மொத்தம் நான் தான் கடவுள்ன்ற, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பொம்பளை நான் தான் சாமி எனக்கு பூஜை. அது ஐயோ நான் என்னன்னு சொல்றது. அந்த யோவான் சொல்லிட்டு போய் பாருங்க பார்ப்போம். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதிலே கொண்டு இவற்றை எழுதியுள்ளேன். நீங்கள் ஆண்டவரிடம் பெற்றுகின்ற அருள் பொழிவு உங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கட்டும். அந்த அருளுக்கேற்ப வாழுங்க, அருளுக்கேற்ப வாழுங்கள். அந்த அருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது கிடையாது. அந்த அருள் ஆண்டவர் இயேசு. புத்தாண்டு அடி எடுத்து வைக்கிறோம். நமக்கும் நிறைய விஷயங்கள் வரும், காதை வந்து சேரும். என்னடா சாமி கோயிலுக்கு போனதான் சாமியா, அது தேவையில்ல போ வரும். யோசிப்பேன், நம்ம ஏன் கோயிலுக்கு போகணும், போ தேவையில்லையே யோசிப்பேன். நம்ம தவறு. நிறைய விஷயங்கள் நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்க கீழ்படிட்டு வரும். நாம் கொண்ட இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டால் நமக்கு மேற்கொண்டு போல் சொல்வார் இல்லையா, நீண்ட தூர ஓட்டத்திலே ஓடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், வெற்றி பரிசு எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது. பவுலுடைய வார்த்தை. நீண்ட தூர ஓட்டத்தில் ஓடின, பெரிய பந்தயம் ஓடினேன். அந்த ஓட்டத்தில் எவ்வளவோ சறுக்கல்கள், எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ இடிசொல், எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ விஷயங்கள், அடி உத, எத்தனை ஜெயிலுக்கு போய் அவரு பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. அந்த நிலையிலும் பவுல் சொல்ற வார்த்தை, நெடிய தூர ஓட்டத்திலே ஓடினேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், வெற்றி பரிசு, வெற்றி வாக எனக்கு காத்திருக்கிறது என்ன சொல்லுங்க. சோசர்களே, நாம் இந்த காலத்தில் நிறைய வரும், பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு முதல் வாசகம் பதில் சொல்ல பாருங்க. ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் பொழுது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெற்றி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். என்ன வார்த்தை பாருங்க. நாம இன்று ஆண்டவர் மெஸ்ஸியால அவரோட விலகி போயிட்டோம்னா எந்த முகத்தை வச்சு இறுதி தீர்ப்புனப்போ நாம் அவர் முன்னாடி நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. யோவான் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் பொழுது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கும், நம் விசுவாசத்தை காப்பாற்றிக்கணும், நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெற்றி விலகாதிருக்கவும் நாம் என்ன பண்ணோம், அவரோடு இணைந்து வாழ வேண்டும். இன்றைக்கு 98 திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். உலகெங்கில் உள்ள அனைவரும் கடவுள் அவருடைய மீட்பை, விடுதலையை கண்டனர். அவ்வாறாக இயேசப்பாவை நம்பி அவர்தான் மெஸ்ஸியன் அவர் திருப்பாதத்தை பற்றி வாழ்கிற எவரும் மீட்பை கண்டடைவார்கள், விடுதலை பெறுவாங்க. என்ன கஷ்டம், மன கஷ்டம், வேற என்ன கஷ்டம், ஆண்டவரை பற்றிக்கிட்டு வாழுங்க பாப்போம். வேற என்னங்க, இப்படி வாசிச்சு பாருங்க. ஆண்டு இயேசப்பாவை நம்பி வந்த யாரை கைவிடப்பட்டான் சொல்லுங்க பாப்போம். சகோதரர்களே, நாம் திருப்பாடலுக்கு நமக்கு தான் பொருந்தும். இன்னைக்கு கடவுள் நமக்கு இருக்காரு. ஏசப்பா, என்னுடைய மெசேஜை நீ நம்புறியா, உனக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு. எனவே சகோதரர்களே, நாம் விடுதலை அடைய, மீட்பினை அடைய இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா என இறுதி வரை விசுவசித்து வாழ்வோம். ஏசப்பா நமக்கு துணை இருப்பார். சந்திப்போம்.